லாபமே இல்ல. மெடிக்கல்ல மருந்து தானே கொடுக்கறாங்க, சீட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அட பெரிய தம்பி, அது காலேஜ் தான், மெடிக்கல் காலேஜ். சரிதானே, முதியோர் இல்லத்துல நீ போய் சீட்டு வாங்கி இருக்கணும், மெடிக்கல் காலேஜ்க்கு எதுக்கு போன? அட கண்ணாத்தா, அது எனக்கு இல்ல, என் பையனுக்கு. அட இருடி மூக்காயி, மருத்துவ படிப்பு அற்புதமான படிப்பாச்சு, அத ஏன் உன் பையன் வேணாங்கிறான்? அது எனக்கு தெரியுது, என் பையனுக்கு தெரியல. தெரியலன்னா கண்ணாடிய போட்டு பார்க்க வேண்டியது தானே. அட சின்ன தம்பி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சின்ன தம்பி. அட இருடா சின்ன தம்பி, நான் மருத்துவ படிப்பை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றேன், கேக்குறீங்களா? வேற வழி. மருத்துவம் மருத்துவம் மருத்துவம், நம் உயிரை காக்கும் மருத்துவம். மருத்துவம் மருத்துவம் மருத்துவம், உயர்ந்த பணியே மருத்துவம். நீடூடி வாழவே, நீண்டாயுள் வளர்க்கவே. மருத்துவம் மருத்துவம் மருத்துவம், நாம் போற்றும் பணியே மருத்துவம். நம்மளுக்கு நோவு வந்தா நாம முதல்ல போறது ஆஸ்பத்திரிக்கு தான், அதுக்கு அப்புறம் தான் நாம கடவுளை பார்க்கவே போறோம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச முதல் கடவுள் யாருன்னு தெரியுமா? யாரு? வேற யாரு, நம்ம டாக்டர் ஐயா தான். அட நான் கூட தான் என் பையனை என் விருப்பப்படி இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். ஆனா இப்ப பாக்குறவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லி தெரியான்னு தெரியுமா? என்ன சொல்லி தெரியா? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 10வது ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தாதான் இன்ஜினியர் ஆகும், இன்னும் கஷ்டமான குரூப் எடுத்து பிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் ரோட அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்களை வேற ரோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் கிளாஸ்ல டீ வச்சு படிச்சு காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு அதுல வாங்குற மார்க்லாம் பத்தாம டிஎன்பிசி எக்ஸாம் வர தனியாக ஒரு 2 மாசம் உட்காந்து படிச்சு அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூசஸாக போய் அம்மா நகையை அடமான வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th இயருக்கு வச்சா எல்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சு இந்த சொசைட்டியில் வேலை இல்லைன்னு செருப்பால் அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்னை தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி கடைசியில் எவனோ ஒரு புண்ணிய ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை போட்டு கொடுத்து அது எம்பிடிங்கிற நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு மனுஷனெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு முன்னாடி பேசிட்டு வேலையில பட்டதார் எனக்கு எவ்வளவு ஆனவண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அட விக்கி விக்கி, நீ போயிடாத, முதல்ல மூச்சு இழுத்து விடு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க வச்சிருக்கலாம்ல மாடசாமி. பெத்தவங்க விருப்பத்தை குழந்தை மீது திணிக்காதீங்க. என் மகனை நான் டாக்டர் ஆக்குவேன், பிறகு இன்ஜினியர் ஆக்குவேன். ஏன் பஸ் ஆக்குவேன், கார் ஆக்குவேன், பிளேன் ஆக்குவேன்னு சொல்ல வேண்டியது தானே. என்னப்பா இப்படி கேட்டுட்டியே? அதானப்பா, யார பார்த்தாலும் என் பையனை டாக்டர் ஆக்குவேன் இன்ஜினியர் ஆக்குவேன்னா யாருதான் மகத்தான தொழில செய்யறது? மகத்தான தொழிலா? அது என்ன டாக்டர் இன்ஜினியர் விட? அத சொல்லத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம்ல. நீதித்துறை இருக்கு, ஆமா. ஆராய்ச்சி துறை இருக்கு, ஆமா. ஓவியத்துறை இருக்கு, ஆமா. விவசாயத்துறை இருக்கு, ஆமா. ஆடை வடிவமைப்பு துறை இருக்கு, ஆமா. ஓவியத்துறை இருக்கு, ஆமா. அழகுத்துறை இருக்கு, ஆமா. இது மட்டும் இல்ல, இனி எம்பிட்டு துறை இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பாக்குறாங்க யாருன்னு தெரியுமா? யாரு? அட இது கூட தெரியாதா? நம்ம வாத்தியாருங்க தான். ஓ வாத்தியாரா? அடிமை பெண் வாத்தியாரா இல்ல அன்பேவா வாத்தியாரா? புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வனப்பூமழை பொழிகிறது. அட இருங்கப்பா, அவர் இல்ல, நம்ம ஸ்கூல் வாத்தியாரு. அவரை யாருக்கு தான் நினைவிருக்கு? அண்டா குண்டா வாங்கி தந்தவங்களா ஞாபகம் வச்சிருக்கோம், அறிவை வளர்த்தவங்கள மறந்துட்டோமே. சரி, வாத்தியாருங்க சிறப்ப ஒரு கதையில சொல்றேன், கேக்குறீங்களா? கேளுங்களேன். நீங்க சொல்லுங்களேன். ஒரு ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சாம். இருக்கட்டும். அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு முதல்வரையா இருந்தாராம். இருக்கட்டும். ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கல்வி அதிகாரி வந்தாராம். வரட்டும். உடனே நம்ம முதல்வரையா என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன செஞ்சாரு? வந்து அந்த கல்வி அதிகாரியாவுக்கு எழுந்து நின்னு வணக்கம் வச்சாராம். வணக்கம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம முதல்வரையாவை விட அந்த கல்வி அதிகாரி ஐயா தான் உயர்ந்த அதிகாரியா. அப்படியா? அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம கல்வி அமைச்சர் வந்தாராம்.
உடனே நம்ம முதல்வர் ஐயாவும் நம்ம கல்வி அதிகாரி ஐயாவும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நம்ம கல்வி அமைச்சர் ஐயாவுக்கு எழுந்து நின்னு மரியாதை செஞ்சாங்களாம். அப்படியா? ஏன்னா நம்ம முதல்வர் ஐயாவை விடவும் நம்ம கல்வி அதிகாரியை விடவும் நம்ம கல்வி அமைச்சர் தான் உயர்ந்தவராம். அப்படியா? உடனே நம்ம கல்வி அமைச்சர் என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன செஞ்சாரு? இவங்க எல்லாத்தையும் ஒரு காட்டு வழியா அழைச்சிட்டு போனாராம். காட்டு வழியாவா? சிங்கத்தை மீட் பண்ண போறாங்களோ? அட இல்ல சின்ன தம்பி, அங்க ஒரு குடிசையில இருந்த ஒரு பெரியவரை வச்சு வந்தாராம். பெரியவரா? உடனே நம்ம முதல்வர் ஐயா அந்த பெரியவருக்கு வணக்கம் வச்சாராம். வணக்கமா? ஏன்னா அந்த பெரியவர் தான் நம்ம கல்வி அமைச்சருடைய வாத்தியாராம். அப்படியா? இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மாதிரி பல துறைகளை உருவாக்குறது நம்ம வாத்தியாருங்க தான். ஆமா ஆமா. சரி, வாத்தியாரங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றேன், கேளுங்களேன். கேட்டுதான் இருக்கோம். அகர முதல கற்று கொடுத்தாய் ஆதி பகவன் நீயே அண்ணன், இனிய தமிழை கற்று தந்தாய் ஈடெல்லா புகழை தந்தாய். அகர முதல கற்று கொடுத்தாய் ஆதி பகவன் நீயே அண்ணன், இனிய தமிழை கற்று தந்தாய் ஈடெல்லா புகழை கண்டாய். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சும்மாவா சொன்னாங்க? களிமண்ணை கையில கொடுத்தா கூட ஒரு சிலையா மாத்திர திறமை வாத்தியார்களுக்கு இருக்கு. களிமண்ண கூடவா? இது தெரியாம போச்சே. அது மட்டுமா, நம்மளுக்கு இந்த சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து கொடுக்கறதே வாத்தியாருங்க தான். ஆமா ஆமா. சரி, நம்மளை காப்பாத்துறது, நம்ம வீட்டை காப்பாத்துறது, நம்ம ஊரே காப்பாத்துறது யாருன்னு தெரியுமா? யாரு? நம்ம பின்னாலே வாழாடி திரும்பி அந்த ஜிம்மி தானே? அட அவரு, அது உன் வீட்டுக்கு. நான் சொல்றது நம்ம ஊருக்குடா. சரி, காவல் படையை பத்தி சொல்றேன், கேளுங்களேன். கேட்டுதான் இருக்கோம். கொலக்கலையா முந்திருக்கா, நிறைய சுத்தி வா, கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான், கூட்டத்துல ஒளிஞ்சிருக்கான், எங்க இருக்கான் கண்டுபிடி. சரி, எல்லா மக்களும் வேலை வேலைன்ட்டு போறாங்களே, எதுக்குன்னு தெரியுமா? அவங்க எல்லாம் உணவை தேடி போறாங்க. சரி, உணவு உருவாக்குறது யாருன்னு தெரியுமா? யாரு? அட நம்ம விவசாயி தான். சரி, விவசாயத்தை பத்தி இன்னும் சொல்றேன், கொஞ்சம் கேக்குறீங்களா? விவசாயம் பெருக்கணும் செலக்கணும், மக்களின் பஞ்சத்தை போக்கணும் செலக்கணும். விவசாயம் பெருக்கணும் செலக்கணும், மக்களின் பஞ்சத்தை போக்கணும் செலக்கணும். ஆராய்ச்சி படிப்பை படிச்சுட்டு ஆராய்ச்சி வளர்க்கணும் செலக்கணும். ஆராய்ச்சி படிப்பை படிச்சுட்டு ஆராய்ச்சி வளர்க்கணும் செலக்கணும். விவசாயத்துக்குன்னு அம்புட்டு படிப்பு இருக்கு, அதுல நம்ம பசங்களை சேர்த்து படிக்க வைக்கலாமே. அது மட்டுமா, நம் இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயிங்க தான். விவசாயிகள்லாம் சேத்துல காலை வச்சா தான் நம்ம சோத்துல கைய வைக்க முடியும். சரியா சொன்னடி அம்மா. சரி, நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம காவல் படை இருக்கு. நம்ம நாட்டை யாரு காப்பாத்துறதுன்னு தெரியுமா? நம்ம கேப்டன் விஜயகாந்த் தானே? அட அவர் இல்லப்பா, அவர்தானமா தீவிரவாதிகளை வளைச்சு பிடிக்கிறாரு. சும்மாவா? நான் கூட அவர் கேப்டனோன்னு நினைச்சிட்டேன். அட அவரு எல்லையே நடக்கிறத அப்படியே படம் பிடிச்சுதான் காட்டுறாரு. அப்ப யார் நம்மளோட நிஜமான வீரர்? அதுக்குதான் நம் நாட்டை காக்கும் வீரர்களான விமானப்படை, கடற்படை, கப்பல், ராணுவப்படை இருக்கே. சரி, வானத்துல என்ன பறக்குது? வானத்துல காக்கா பறக்குது, குருவி பறக்குது, சிட்டு பறக்குது. அட வானத்துல விமானம்னு ஒண்ணு பறக்குது, அதுவும் கண்ணுக்கு தெரியலையா? உன் பேர் தான் சின்ன தம்பினா உன் கண்ணுக்கு ரொம்ப சின்னதா தாண்டா தெரியுது. அட ஆமா இல்ல? அட தெளிவா சொல்ல சின்ன தம்பி, ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. சரி, விமானப்படை பத்தி சொல்றேன், கேளுங்களேன். சொல்லுங்களேன். காக்க உருவான படதான், உயிரை காக்க உண்டான படதான். ஆமா
அட ஆமா அது நம்ம விமான படதான். நாட்ட காக்க உண்டான படதா, உயிரை காக்க உண்டான படதா. ஆமா அட ஆமா அது நம்ம விமான படதா. அடுத்து 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 நம்ம கடற்படை தான். சரி கடற்படை பத்தி சொல்றேன் கேளுங்களேன். சொல்லுங்களேன். கடல் மேல் மிதந்து காக்கும் வீரர், கடல் கொள்ளையரை அடித்து விரட்டும் வீரர். வீரர் கடலை காக்கும் வீரர், வீரர் கடலின் வீரர். கடல் மேல் மிதந்து காக்கும் வீரர், கடல் கொள்ளையரை அடித்து விரட்டும் வீரர். வீரர் கடலின் காக்கும் வீரர், வீரர் கடலின் வீரர். அடுத்து நம்ம ராணுவப்படை பத்தி சொல்றேன் கேளுங்களேன். சொல்லுங்களேன். எல்லையில நின்றுகிட்டு எதிரியத்தான் விரட்டிக்கிட்டு நாட்டை காக்கும் வீரர்கள், அட நாட்டை காக்கும் வீரர்கள், அது ராணுவ வீரர்கள். எல்லையில நின்றுகிட்டு எதிரியத்தான் விரட்டிக்கிட்டு நாட்டை காக்கும் வீரர்கள், அட நாட்டை காக்கும் வீரர்கள், அது ராணுவ வீரர்கள். எல்லையில நம்ம ராணுவ வீரர்கள் அவங்க குடும்பத்தை விட்டு நம்ம நாட்டுக்காக போராடுறாங்க. நாம இந்த மார்கழி மாச குளிர கூட தாங்க மாட்டேங்கிறோம். ஆனா அவங்க அந்த மழையிலயும் அந்த வெயிலையும் அந்த குளிர்லயும் நம்ம நாட்டுக்காக போராடுறாங்க. அதனால நாம நம்ம ராணுவ வீரர்களை நம்ம மனசுல கோவில் கட்டி கும்பிடணும். சரி நம்ம தீவிரவாதிங்க எப்படி வேணாலும் வருவாங்க. கப்பல் வழியா வந்தா கப்பல் படை இருக்கு, வான வழியா வந்தா விமானப்படை இருக்கு, தர வழியா வந்தா ராணுவ படை இருக்கு. சரி நம்மளை காப்பாத்துறதுக்கு இம்புட்டு படை இருக்கு. ஆக மொத்தம் நம்ம ரோசாப்பூ விழுப்பாட்டுக்குழு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க குழந்தைகளை டாக்டர் ஆக்குங்க, ஆக்காம போங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, ஆக்காம போங்க. ஆக மொத்தம் குழந்தைகள் படிக்க வைங்க. வாழியவே பல்லாண்டு காலம், வந்தவர்கள் வராதவர்கள் வாழியவே. கேட்டவங்க கேட்காதவங்க, பார்த்தவங்க பார்க்காதவங்க, திட்டினவங்க திட்டாதவங்க வாழிய வாழிய வாழியவே. நாம இன்னுயிர் நீத்த நம்ம ராணுவ வீரர்களுக்கும் போராடி கொண்டிருக்கும் நம்ம ராணுவ வீரர்களுக்கும் எழுந்து நின்னு ஒரு சல்யூட் பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. அட என்ன பண்ற? லாஃபிங் தெரபி பண்ணிட்டு. லாஃபிங் தெரபியா? அட இதுனா கூட என்னன்னு தெரியாதா? சிரிப்பு பயிற்சி. காந்தியடிகளே சொல்லியிருக்காரு, சிரிக்க தெரியாதவனுக்கு பகல் பொழுதும் இருட்டாம். மனிதனுக்குள் இயல்பாகவே இருக்கிறது தான் நகைச்சுவை கலை. இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழில் மூன்றாவதாக அமைவது நாடகம் என்னும் கலை. நகைச்சுவையை கொண்டு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற கருத்து வளத்தை சொல்ல வருகிறார்கள் மாமன்னர் மதிவாணர் குழுவினர். மாமன்னர் மதிவாணன் ஆட்சி புரியும் தன் தாய் திருநாட்டில் எல்லா வளங்களும் செல்வ செழிப்பும் மிகுந்து காணப்பட்டன. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அம்மன்னனின் ஆட்சி திறமையை பற்றி உங்கள் முன்னால் ராஜாதிராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ குலத்திலக, ராஜ கம்பீர, ராஜ குலோத்துங்க, மாமன்னர் மதிவாணன் வரார் வரார் வரார். நம்ம
நமது மன்னர் ஏன் அரசவைக்கு வரும்பொழுது நம்மை பொதி சுமக்க வைக்கிறார்? நடந்து வந்தால் என்ன? அமைச்சரே, நமது மன்னர் நேரத்தை மிச்சப்படுத்துகிறாராம். ஓஹோ, நம் மன்னர் வருகிறாராம். காலை நன்றாக பிடியுமையா. இவ்வளவு காலமாக கச்சிதமாக செய்யும் வேலையை ஏன் இன்று மட்டும் தவறவிட்டீர்கள் மங்குனி அமைச்சர்களே? வாடா மன்னா, எனது பணிவான வணக்கங்கள். என்னது? யாரை பார்த்து நீ தரமற்ற வார்த்தையை பேசினாய்? பொறுமை மன்னா, பொறுமை. தங்கள் முகம் வாடாத மலர் போல் இருந்ததால் தான் தங்களை வாடா மன்னா என்று அழைத்தேன். இதில் ஏதேனும் பிழை இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. ஆகட்டும் ஆகட்டும். வணக்கம் ராஜகுருவே. வாருங்கள், எனது சகோதரி ஈண்டெடுத்த மருமகனே, வாரீர். எல்லாம் உங்கள் சத்தம். அது சத்தமில்லை மருமகனே, அது சித்தம். அதைதான் நானும் சொல்கிறேன், அது உங்கள் சத்தம். அப்பப்பப்பப்பா, வந்து உங்கள் அரியணையில் அமருங்கள். ராணியார் வருகிறார், வருகிறார், வருகிறார். வணக்கம் ராஜகுருவே. வணக்கம் ராணியாரே, வந்து அமருங்கள். அமைச்சர்களே, அமருங்கள். அரசவை தொடங்கட்டும். வணக்கம் மன்னா. என்ன விஷயம்? மன்னா, தங்களை காண ஒரு மீனவன் வந்துள்ளான். வரச் சொல். ஆகட்டும் மன்னா. அவையோருக்கு வணக்கம். மாமன்னனுக்கு வணக்கம். நீ வந்த நோக்கம் என்னவோ? மன்னா, நான் பல அரிய வகை மீன்களை கொண்டு வந்துள்ளேன். இந்த அரிதான மீன்களை தாங்கள் வாங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும். ஆஹா, எனக்காகவா? என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விட்டீர். யாரெங்கே? 5000 பொற்காசுகளை எடுத்து வாருங்கள். மிக்க மகிழ்ச்சி மன்னா. ஒரு அற்ப மீனுக்கு இவ்வளவு பணமா? அதை திரும்ப வாங்குங்கள். முடிந்த வியாபாரத்தை மாற்றுவது அழகல்ல ராணியாரே. சரி, அவனை கூப்பிட்டு இந்த மீன் ஆனா பெண்ணா என்று கேளுங்கள். ஆண்மீன் என்று அவன் சொன்னால் பெண்மீன் தான் வேண்டும் என்றும், பெண்மீன் என்று அவன் சொன்னால் ஆண்மீன் தான் வேண்டும் என்றும் கேளுங்கள். எப்படியும் அவனிடம் இருந்து பொற்காசுகளை பிடுங்கி ஆக வேண்டும். ஆகட்டும் ராணியாரே, அவனை திரும்பவும் வரவழைக்கலாம். என் மருமகனோ நேரத்தை மிச்சப்படுத்துவதில் வல்லவன், ஆனால் ராணியாரோ பணத்தை மிச்சப்படுத்துவதில் வல்லவள். இவ்விருவரும் சேர்ந்து இந்நாட்டை எங்கோ கொண்டு செல்ல போகிறார்கள். அடுப்பை பற்ற வைத்தால் தான் தீ எரியும். ஆனால் நமது ராஜகுருவோ வாயிலேயே பற்ற வைப்பார். அங்க என்ன சலசலப்பு? அது ஒன்றுமில்லை மன்னா. நீங்கள் ஒன்றுமில்லை என்று கூறும் பொழுதே அதில் 1000 விஷயம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். எனது நவரத்தின அமைச்சர்கள் பற்றி எனக்கு தெரியாதா? வணக்கம் மன்னா. தங்களை காண ஆங்கிலேயர் வந்துள்ளார் மன்னா. அவர்களை வரச் சொல். ஆகட்டும் மன்னா. ஹாய் மடவானன். யார் அது என் மருமகனை மடையன் என்று கூறுவது? என்னது மடையன் என்றாயா? என்ன ஒரு ஆணவம்! யாரங்கே? அவனை பிடித்து எண்ணெய் கொப்பரையில் குளிப்பாட்டுங்கள். என்ன நம் மன்னன் வினோதமான தண்டனையை கொடுத்துள்ளார். எண்ணெயில் எதற்கு குளிப்பாட்டச் சொல்கிறார்? தற்குறி அமைச்சரே, கொதிக்கும் எண்ணெயில் குளிப்பாடச் சொல்கிறார். வெயிட். அது ஒன்றுமில்லை மன்னா. தங்களது பெயரே தான் அவர்களது மொழியில் கூறியுள்ளார்கள். ஓஹோ, அப்படியா? நான் தவறாக புரிந்து கொண்டேன். அதற்குத்தான் அனைத்து மொழிகளையும் அறிந்த கல்வி அமைச்சரை தேர்ந்தெடுத்து வைத்துள்ளேன். சிறிது காலதாமதம் ஆகியிருந்தால் என்னவாகிருக்கும்? என்னவாயிருக்கும்? அவரும் நம் மன்னனை போல் மாறியிருப்பார். என்ன கூறினீர்கள்? மன்னா, உங்களைப் போல் தெய்வமாயிருப்பார் என்று கூறினேன். ஆஹா, இருக்கட்டும். நீங்கள் வந்த நோக்கம் என்ன? We came here for trading. All Indians should pay tax for us. Everybody agrees to pay the tax except Kadbaman. He only against for us. புரிகிறது. அவன் என்ன கூறினான் கல்வி அமைச்சரே? மன்னா, நம்மை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளிலும் ஆங்கிலேயர்கள் வணிகம் தொடர சம்மதித்துள்ளாராம். ஆனால் கட்டபொம்மன் மட்டும் எதிர்த்து போராடுகிறாராம். நமது நாட்டிலும் வணிகம் தொடர ஆங்கிலேயர்கள் தங்களது அனுமதி கேட்டு வந்துள்ளாராம். நம் நாட்டில் வணிகம் செய்ய வேண்டும் என்றால் நான் கூறும் நிபந்தனைகளுக்கு அவர்கள் சம்மதிக்க வேண்டும். If you want to continue trade in our country, you want to accept our condition. What's that condition? மன்னா, அவர்கள் என்ன நிபந்தனை என்று கேட்கிறார்கள். உன்னிடம் உள்ள பொற்காசுகளை எனக்கு தர வேண்டும்.
மன்னா, தங்களை காண மீனவன் ஒருவன் வந்துள்ளான். வணக்கம் மன்னா. வணக்கம். மீனவனே, நீ கொடுத்த மீன் ஆண் மீனா பெண் மீனா? மன்னா, அது ஆண் மீனும் இல்லை பெண் மீனும் இல்லை, இரண்டும் அடங்கிய அதிசய மீன். சபாஸ், மேலும் 5000 பொற்காசுகள் தாருங்கள். நன்றி மன்னா. பேராசைக்காரர் கீழே விழுந்த காசை யாராவது வேலைக்காரர்கள் எடுத்து போகட்டும் என்று விட்டானா பாருங்கள். இல்லை மன்னா, அந்த பொற்காசில் தங்கள் முகம் பதிந்திருந்ததால் எடுத்தேன். இல்லையெனில் யாரேனும் மிதித்திருப்பார்கள் மன்னா. ஆஹா, என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விட்டாய். மேலும் 5000 பொற்காசுகள் கொண்டு வாருங்கள். மிக்க நன்றி மன்னா. பெண்கள் வாயை மூடியிருந்தாலே போதும். மன்னிக்க வேண்டும் ராஜகுருவே. அமைச்சரே, நம் நாட்டின் வளம் எவ்வாறு உள்ளது? மன்னா, அதை பற்றி அமைச்சர்களே இப்பொழுது பேசுவார்கள். அப்படி என்றால் நீ இப்பொழுதே உறங்கவா போகிறாய்? இல்லை மன்னா, இல்லை. வணக்கம் மன்னா. விளையாட்டு போட்டியை ஆடி மாசத்தில் வைக்க வேண்டாம் மன்னா, அதை அடுத்த மாதத்தில் மாற்றிக்கொள்ளலாம் மன்னா. ஏன்? ஆடி மாசத்தில் தங்கம் வாங்கினால் வீட்டுக்கு ஆகாது என்று யாருமே வரவதில்லை மன்னா. ஆடியாவது ஆவணியாவது மாதத்தை பார்க்காதீர்கள். வாய்ப்படியுங்கள் அமைச்சரே. ஆகட்டும் மன்னா. அமைச்சரே, என்ன சத்தம் இது? காட்டிலிருந்து கரடி தப்பித்து நமது அரசவையில் புகுந்து விட்டதா? காவலாளியை அலையுங்கள், பிடித்து காட்டில் விடலாம். மன்னா, அது கரடி சத்தம் அல்ல, நமது வனத்துறை அமைச்சரின் குரட்டை சத்தம். வணக்கம் மன்னா. நான் தான் வனத்துறை அமைச்சர். தெரியாமல் தூங்கிவிட்டேன், மன்னியுங்கள் மன்னா. நீ இனிமேல் தூங்கினால் காட்டிலே வைத்து அடைத்து விடுவேன். தூங்காதே. வணக்கம் மன்னா. நான் தான் போக்குவரத்து துறை அமைச்சர். நமது நாட்டில் பாதைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக உள்ளது, அதை சரி செய்ய வேண்டும் மன்னா. அப்படியே ஆகட்டும். வணக்கம் மன்னா. நான் உணவுத்துறை அமைச்சர். மன்னா, அரசவையில் எலி தொல்லை அதிகமாக உள்ளது. எனவே அதை பிடித்து நாம் உணவாக்கினால் எலி தொல்லை குறையும் மன்னா. ருசியான உணவை உண்ணலாம் மன்னா. அவ்வளவு ருசியாகவா இருக்கும்? நல்லது, அப்படியே ஆகட்டும். வணக்கம் மன்னா. நான் ஜவுளித்துறை அமைச்சர். ஜவுளித்துறையில் புரட்சி ஏற்பட்டதால் கணவன்மார்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மனைவியின் புடவையில் உள்ள கையலங்காரங்களை